சமீபத்தில் திருமாவர்கள் வந்து மேடையில் பேசும் பொழுதே பல இடங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, பானையிலிருந்து தான் அக்கினி வந்தது, எங்களுடைய சின்னமும் பானை தான், இந்த அறிவு பானையும் இந்த அக்னி பானையும் ஒன்றாக தான் இருக்கும். கலைஞரிடமிருந்து மு.க. ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல வேறுபடுறாருன்னா, கூட்டணிகளை ஹேண்டில் பண்ணுறது, ஆசிலேஷனே இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பீரியடில் இத்தனை வருஷம் ஒரு கூட்டணி அடிதடி சண்டை இல்லாமல் போனதுன்றது வந்து இல்லை. இப்போவுமே விசிகாவோ கம்யூனிஸ்டோ கூடுதல் சீட்டு கேட்போம், இல்லைனா அதே கூட்டணியில் தான் தொடருவோம். இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது எடப்பாடியால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பாமகவுக்கு விசிகா திமுக கூட்டணி இருக்கும் வரை அங்கே வந்து என்ட்ரி கிடையாது. பாமகவுக்கு இப்போ இருக்கக்கூடியது ரெண்டே ஆப்ஷன். ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியில் போகணும், அல்லது விஜய் கூட போகணும். எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயோட போகுது அப்படின்றது வந்து அன்புமணியினுடைய ஈகோவுக்கு இடம் கொடுக்குமா அப்படின்றதுல பெரிய சிக்கல் இருக்கு. இன்னொன்று, ரெண்டு பேருக்குமான பாஸ்ட் இருக்கு. கரெக்ட். ஒரு சினிமாவில் சிகரெட் பிடிக்கிற காட்சிக்கு இவரை படுத்துற பாடு வந்து விஜய் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாரான்னு எனக்கு தெரியல. தேமுதிக அந்த தடவை கார்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பே இல்லையா? அவங்க மேபி விஜய் பக்கம் போகலாம். இல்ல, விஜயகாந்த் விஜய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அண்ணன் தம்பிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளஸ் தானே மாறும். கமல் அவர்கள் வரும்போது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு பெரிய செட்பேக் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேர் 4% ஓட்டு எடுத்தாங்க. கமல் இல்லைன்னா அதில் ஒரு 2% இவருக்கு வந்திருக்கு. இந்த எலெக்ஷனில் அதோட ஒரு பெரிய காம்படிட்டராக விஜய் வந்திருக்கிறார். சீமானுக்கு இந்த முறை என்ன நிகழும்னு நினைக்கிறீங்க? திமுகவை பிடிக்காத, பாஜகவை பிடிக்காத, அதிமுகவை பிடிக்காத ஒரு தனிநபர் தலைவனை அல்லது ஒரு சேவியர், நான் தான் சேவியர் வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நிற்கிறார். அந்த விரக்தியில தான் நடு ரோட்ல நின்று லாரி ஒரு முட்டிட்டு சாவு அப்படின்னு சீமான் வந்து கதர்னது. சீமானுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நாள் சீமான லோக்கல்ல ஓட்டு பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இனி சீமானை மட்டும் நம்பி இருக்க வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தன் ஓட்டு பிரிக்கிறதுக்கு வர்றான். அதாவது எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு இன்னொருத்தன் வர்றான். உன்னை எதுக்கு நம்பணும்? அப்போ அவருடைய பிஸ்னஸுக்கும் அது வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்துது. அதாவது கட்சிக்கும் ப்ராப்ளம், பிஸ்னஸ்க்கும் ப்ராப்ளம். அந்த விரக்தியில் தான் வந்து அன்னை லாரி தேடிட்டு இருக்காரு. அவருக்கு 1% 2% இன்க்ரீஸ் ஆகிறதா வளர்ச்சியாக கருதிட்டு இருக்கும்போது 2% குறைஞ்ச கூட பெரிய வீழ்ச்சி இல்லை. அந்த 8ன்றது இந்த தடவை வந்து ஒரு 6லிருந்து 10 இதுக்குள்ளே தான் ஆசிலேட் ஆகும். 6ஆக குறைந்தது அப்படின்னா முடிந்தது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. 10 மாதம் இருக்கு. ஆனாலும் நமக்கு மிகவும் நெருங்கிட்டது மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா எடப்பாடி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பிரெக்னன்சி ரிசல்ட் வந்துருச்சு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் வந்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. பரபரப்பாக வேலைகள் போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கூட்டணி அழைப்புகள் நடந்துட்டு இருக்கு. விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒன்று இருக்கு. பிஜேபி கூடயும் திமுக கூடயும் எந்த காலத்தையும் கூட்டணி கிடையாதுன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஏதாவது சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்பொழுதுமே பார்த்தாலும் திமுகவோட கூட்டணின்னு வரும்போது காங்கிரஸையோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளையோ யாரும் சீன்றதில்லை. ஆனால் விசிகா மேலே மட்டும் ஏதாவது ஒரு வகையில் விசிகா அந்த பக்கம் வெளியே எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு உரையாடலோ இல்லை ஒரு விமர்சனமோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் வந்து தொடர்ந்து கம்மியான சீட்டுக்கே திமுகவோட இருக்கிறீங்கன்னு கேட்கறதில்ல. காங்கிரஸ் கிட்ட போயிட்டு ஒரு தேசிய கட்சி ஏன் இவ்வளோ குறைவான சீட்டுக்கு திமுக இருக்குன்னு கேட்கறதில்ல. ஆனால் விசிகா கிட்ட மட்டும் இந்த கேள்வியை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. கூட்டணின்னு வரும்போது, திமுக கூட்டணி வரும்போது முதல்ல விசிகா மேலே கை வைப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒரு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி விசிகா. நேரடி வாக்கு வங்கி அப்படின்றது ஒரு பக்கம், அது வந்து எத்தனை பெர்சன்ட் ஆனாலும் இருக்கட்டும், அது இல்லை. ஆனால் விசிகாவினுடைய எஃபெக்ட் ரொம்ப முக்கியமானது. விசிகா உள்ள இருக்கு அப்படின்னா அது ஒரு நம்பிக்கையை, பிம்பத்தை வந்து திமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு கொடுக்கிறது. குறிப்பாக வந்து எங்கெல்லாம் வந்து பாமகவினுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கோ, பாமகவுக்கு வந்து வன்னியர் வாக்குகள் முழுமையாக கிடைத்திருக்கிறதானா கிடையாது. வன்னியர் வாக்குகள்லேயே இருக்கிறதுலேயே குறைவான வன்னியர் வாக்குகளை பெறக்கூடிய கட்சி வந்து பாமக தான். முதல்ல திமுக, அடுத்து அதிமுக, அதுக்கு அடுத்து தான் வந்து பாமக. அப்போ இதுக்கு வெளியே மற்ற சாதியினரும் இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படி வர்றாங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. இது பாமகவுக்கு எதிரானது அப்படின்றதுக்கான லிட்மஸ் டெஸ்ட் எது விசிகா. அப்ப விசிகா அந்த இடத்துல வன்னியர் டாமினன்ட் ரீஜியன்ஸ்ல வந்து விசிகா வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இன்னொன்று, குறிப்பா சவுத்லயா இருக்கட்டும் அல்லது நார்த்லயா இருக்கட்டும், இந்த 2 பகுதிகளிலையுமே விசிகாவுக்கு ஆதரவான அந்த வாக்குகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல். அந்த 1%, 1.5% ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய அந்த 1 to 2% வந்து ரொம்ப முக்கியமானது. அது அதிகமாகவும் இருக்கலாம். நான் வந்து வாக்கு வங்கியா சொல்றேன், சாதியா சொல்லாம வாக்கு வங்கியா சொல்றேன். அந்த 1.5%, 2% ரொம்ப ரொம்ப குரூஷியல். இந்த 5000 8000 மார்ஜினில் தான் வந்து கட்சிகள் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் நடக்குது. அப்போ திமுக அந்த இடத்துல தான் வந்து விசிகா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க.
இன்னொன்று விசிகா வந்து இன்றைக்கு அது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேஷனல் இமேஜும் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை எப்படியாவது எடுத்துட்டோம்னா திமுகவை தலித் விரோதின்ற முத்திரைக்குள்ளே ஈஸியாக நிப்பாட்டிடலாம். விசிகா இருக்கும்போது அதை நிப்பாட்ட முடியல. ஏன்னா திரும்ப முன்னாடி நிற்கிறாரு. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா திரும்ப அங்கே நிற்கிறாரு. அப்போ என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல பாண்டிங் வந்து அங்கே இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியால் சிறுபான்மையினர் அல்லது குறிப்பாக தலித் ஆதி திராவிடர்களுடைய வாக்குகளை பெற முடியல அப்படின்றது ரியாலிட்டி. பெறுவதற்கு என்ன செய்யணும்? விசிகாவை கூட கூட்டு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டிஃபென்ஸாக வந்து விசிகாவை பயன்படுத்திக்க முடியுன்றது அவருடைய நம்பிக்கை. முயற்சி செஞ்சாங்க, முடியல. இப்போ கடைசியில் அடுத்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அவரை தலித் விரோதி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. புதிய தமிழகம் பாஜக இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு சின்ன எஃபெக்டை வந்து ஒரு தொகுதியில் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் விசிகா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலே அந்த எஃபெக்டை கொடுக்க முடியும். அதனால தான் விசிகா வந்து குறிவைக்கப்பட்டுக்கணும். இப்போ காங்கிரஸை நீங்கள் வெளியெடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், திமுக தேச விரோதின்னு காங்கிரஸ் வெளியே வந்தால் தான் சொல்லணுமா என்ன? காங்கிரஸே தேச விரோதின்னு தான் சொல்கிறான். சரி, இதை விட்டுறலாம். கம்யூனிஸ்ட்டை வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திமுக தொழிலாளர் விரோத கட்சின்னு சொல்லிட முடியுமா? இல்லை, சொல்லலாம், ஆனாலும் ஒட்டாது. ஆனால் விசிகா வெளியே வந்துட்டால் திமுக தலித் விரோத கட்சின்னு ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா பல்வேறு சம்பவங்கள் நடக்கும்போது சமூக யதார்த்தத்தில் பல இடங்களில் தலித்துகளுக்கு எதிரான சில கொடுமைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியா முழுக்க அது தொடர்கிறது, தமிழ்நாட்டிலும் அது நடக்கிறது. அப்போ இதை வந்து திமுக மேலே ஏற்றுறதுக்கு விசிகா தடையாக இருக்குது. விசிகா வந்து அது உண்மை என்னன்றதை உடச்சி பேசுது. திமுகவுக்கு அதில் பங்கு இருக்குது அல்லது திமுக அரசு அதில் செயல்பட தவறிடுச்சு அப்படின்னா அதையும் சுட்டி காட்டுறாங்க. திமுக இதில் பங்கே இல்லை அப்படின்னா அதையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. திமுக நடவடிக்கை எடுக்குதுன்னா நடவடிக்கை எடுத்ததையும் உறுதிப்பட தெரிவிக்கிறாங்க. அப்போது இந்த ரோலை திமுகவுக்கு வந்து விசிகா ப்ளே பண்ணி கொடுக்கறது வந்து மற்ற கட்சிகளால் வந்து ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. எப்படியாவது உடைக்கணுன்றத ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. இது திமுகவோட தலைமைக்கு இந்த புரியும், விசிகாவுக்கும் தெரியும்னா கூட துரைமுருகன் எப்போவுமே பாமக உள்ள வரணும். ஏன்னா அவருடைய சுய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏரியா எல்லாம் இருக்குது, பாமக வந்தால் கொஞ்சம் ஓட்டுகள் வாங்குவதுக்கு வசதியாக இருக்குங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து அவர் யோசிக்கலாம். இப்போது செல்வ பெருந்தகை சமீப நாட்களாக பேசிய விஷயங்கள் கூட திமுக இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை வச்சுருக்கோம், அங்கே இருந்துட்டு பாமக உள்ளே கொண்டு வர மாதிரியான பேச்சுக்களை பேசுவதோ வார்த்தைகள் உதிர்ப்பதோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இதை மற்றவங்களுக்கு புரியலையா? திமுக கட்சியில் கூட முக்கியமான நபர்களுக்கோ அல்லது காங்கிரஸ் மாதிரியான முக்கியமான கூட்டணி கட்சிக்கோ இந்த விஷயம் புரியலையா? அப்போ இல்லை, புரியாமல் இல்லை. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா ராமதாஸ் பாமக அப்படின்னு தனியாக ஒன்று வரப்போகிறது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. சமீபத்தில் திருமாவர்கள் வந்து மேடையில் பேசும் பொழுதே பல இடங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, இந்த சமூக ஒற்றுமைக்கு அவர் அறைகோல் விடுத்து கொண்டே தான் இருக்கிறார். தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். ரொம்ப ரீசெண்டாக அவருடைய திருச்சி பேரணிக்கெல்லாம் முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது கூட பானையிலிருந்து தான் அக்கினி வந்தது, எங்களுடைய சின்னமும் பானை தான், இந்த அறிவு பானையும் இந்த அக்னி பானையும் ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தார். அப்போ இந்த ஒற்றுமைக்கான கால் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ அதில் வந்து பாமக கூட வந்தால் கூடுதல் பலம் அப்படின்றது ஒரு சிலருடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த கருத்துக்களாகவே தான் இருக்கின்றன. திமுக தலைமை இதற்கு எந்த விதத்திலும் செவி சாய்க்காது அப்படின்னு நம்புறேன். ஏன்னா கலைஞரிடமிருந்து மு.க. ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல வேறுபடுறாருன்னா கூட்டணிகளை ஹேண்டில் பண்றது, ஆசிலேஷனே இல்லாம ஹேண்டில் பண்றது. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பீரியட்ல இத்தனை வருஷம் ஒரு கூட்டணி வந்து அடிதடி சண்டை இல்லாம போனதுன்றது வந்து இல்லை. ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் இருந்தது. குறிப்பாக 2011 எலெக்ஷன்லாம் வந்து காங்கிரஸ் பண்ணது வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பார்வையாளர்கள் யாராலையும் மறக்க முடியாததெல்லாம் நடந்தது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி இது போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் தாண்டி தான் அந்த கூட்டணி சஸ்டெயின் ஆச்சுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து அவ்வளவு சிக்கல்கள் இல்லை. மாறாக வந்து ஒரு நேர்த்தியான டீலிங் இருக்குது. ஒரு சீட் 2 சீட்டு முன்ன பின்ன இருந்தாலும் கூட அதை பேசி தீர்த்துக்கிறாங்க. இங்கே விட்டால் அங்கே சரி கட்டிக்கலாம், அங்கே விட்டால் இங்கே சரி கட்டிக்கலான்ற ஒரு சரியான அணுகுமுறை கையாளப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போவுமே விசிகாவோ கம்யூனிஸ்டோ கூடுதல் சீட்டு கேட்போம், இல்லைனா அதே கூட்டணியில் தான் தொடருவோம். இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது எடப்பாடியால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்னடா சீட்டு கொடுக்க மாட்டேன்றான், வெளியவும் வர மாட்டேன்றாங்க, என்ன லாஜிக்னே புரியலையே அப்படின்னு. இதுதான் வந்து அந்த அடிப்படையை காப்பாற்றி சீட்டு தர மாட்டேங்கிறாங்க. அதற்காக வெளியே வந்து முன்னாடி மாதிரி இன்னொரு மக்களால் கூட்டணி எல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதோட ரிசல்ட் ஒரு காரணம். இன்னொன்று இந்த சூழலுக்கு அது நல்லதில்லை. ஒன்று அது எப்படியும் திமுக கூட்டணியை வலுவிழக்க வைக்கும். அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஸ்ட்ராங்காக மாறுங்கிறது ஒன்று. அந்த பக்கம் போக முடியாது, பிஜேபி இருக்கிறவரை அங்கே போக முடியாதுங்க, கம்யூனிஸ்ட்டும் போக முடியாது, விசிகாவும் போக முடியாது. ஸோ அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த சூழலில் அதிமுக இதை புரிஞ்சுக்கிட்டு தான் தெரில. அதிமுக பிஜேபியை ரொம்ப சந்தோஷமாக சேர்த்துடுச்சு. பிஜேபி தான் சொல்கிறவங்க மேலிடத்துல சொல்லுவாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் பேசிகிட்டு இருக்காருல்ல. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ அதிமுகவுக்கு விசிகாவை எடுக்க முடியாது, கம்யூனிஸ்ட் எடுக்க முடியாது.
ஆனால் பாமகவை எடுக்க முடியும், தேமுதிகவை எடுக்க முடியும். நம்ம பிஜேபி அதிமுகவில் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நம்ம அதிமுக கூட்டணி தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அது உண்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பொதுவாக எலெக்ஷனுங்கிறது கூட்டணி கணக்கு தான். ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஒட்டுமொத்தமாக என்னதான் இமேஜ் எல்லாம் இருந்தால் கூட அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி அப்படி வாக்கு சதவீதம் வந்துருச்சுன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாயிடும் இல்லையா? ஆல்ரெடி அதிமுக பிஜேபி முன்பு நம்ம 2% 3% கிடல் அடிச்சிருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதை மறுக்க முடியாத பட்சத்தில் பாமகவும் அங்கிருந்து போகும்போது நீங்கள் அவங்களுக்கு 3% கூட வச்சுக்கோங்களேன், 5% கிளைம் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம 3 கூட வச்சுக்கலாம், தேமுதிக 1 கூட வச்சுக்கலாம். இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் சேரும்போது ஒரு கடுமையான போட்டி உருவாயிடாதா? அது ஏதோ ஒரு வகையில் வெற்றியை நோக்கி கூட நகர்த்திடாதா? நகர்த்தது. இப்போ 1 1 2 நடுவில் ப்ளஸ் இருந்தால் தான் அது 2, நடுவில் வந்து மைனஸ் இருந்தால் 0. இப்போ பாஜகவும் அதிமுகவும் 1 1 நடுவில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்றது தான் மேட்ரு. இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட் பேங்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து தொடர்ச்சியான செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. கடைசி நேரத்தில் பரபரப்பாக வேலை பார்க்கணும். அந்த பரபரப்பாக வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தேவை வைட்டமின் சப்ளை நடக்கணும். இந்த வைட்டமின் சப்ளை அப்படின்றத பொறுத்தவரையில் இங்கே வந்து பிஜேபியோட ஹோல்டு உள்ளே வருது. பிஜேபி எவ்வளோ சீட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏற்கனவே கடந்த தேர்தலே நாடாளுமன்ற தேர்தலே பிஜேபி என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்துது அப்படின்னா, நாங்கள் இல்லாமல் அதிமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அதிமுக இஸ் இன் வீக் பொசிஷன். பல கட்சிகளாக அதிமுக சிதறி இருக்கிறது, தன்னை வந்து வீக்கான பொசிஷனில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியே அந்த அந்த பிம்பத்துக்குள்ளே தன்னைத்தானே அடக்கிக்கிறாரு அப்படின்றது ஒன்று. பாமக உள்ளே சேர்றது அப்படின்றது வந்து 3%லேருந்து 5%ன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு அப்படின்றதே இப்போ வரைக்கும் தீர்மானம் ஆகலை. அதிமுக 25 35 45, திமுக 45ன்றதில் கிளைமில் இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய கிளைம் என்ன, அதில் பாஜகவினுடைய இன்புட் எவ்வளவு, பாஜக தனித்த செல்வாக்கில் இப்போ போன தடவை பாஜக எடுத்த வாக்குகள் என்பது பாஜகவின் வாக்குகள் அல்ல, அது தனி மனித பிம்பங்களுக்கு கிடைத்த வாக்குகள். டிடிவி தினகரனுக்கு கிடைத்த வாக்குகள், தேவநாதனுக்கு கிடைத்த வாக்குகள், ஏசி சண்முகத்துக்கு கிடைத்த வாக்குகள், இப்படி தனி. அப்புறம் இன்னொன்றும் இருக்கு. இப்போ ஏடிஎம்கேக்கு போன எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே சொல்றீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரோல் இல்லை. இப்போ இந்தியா கூட்டணியா இல்லை அவங்களா அப்படிங்கும்போது திமுக இந்தியா கூட்டணி பிடிக்காதவர்களோட வாக்கும் போய் சேர்ந்துருக்கும். அது தமிழக எலெக்ஷன்ல அந்த ஓட்டு வராதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, அதில் அவர் வந்து எடப்பாடி வந்து தன்னை எங்கே பொசிஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அது அவங்க 2 பேரும் சண்டை சார், அப்போ நீங்கள் சண்டையிலே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க சார், அது தப்பு. ஜெயலலிதா கூட தான் சண்டையில் இல்லை, ஜெயலலிதா வந்து ஜெயிச்சாங்கல்ல. எப்படி ஜெயிச்சாங்க? மோடியா லேடியான்னு நிற்கிறாங்கல்ல. அப்போ அந்த கட்ஸ் வேணும். தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தானே உருவாக்குறவன் தான் தலைவன். இங்கே எனக்கு வேலை இல்லை சார், நான் வந்து எடப்பாடி தான் சார் இந்த மாவட்டம், மற்ற மாவட்டம் பற்றி எனக்கு கவலை இல்லை சார்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எடப்பாடி வந்து அங்கே தோத்துட்டாரு, அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, பிஜேபியிடம் அவர் சிக்கியிருந்த அந்த தலை சுற்றல் தான். இப்பயும் அந்த தலையை சுற்றின பாம்பு அப்படியே தான் இருக்குது. அதனால தான் அவரால் எதுவும் பேச முடியல. இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி தைரியமாக பிஜேபியை உதறிவிட்டு அதிமுக பாமக தேமுதிக நாங்கள் வலுவாக போட்டிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, பாஜகவை எதிர்த்து ஒரு 10 வார்த்தை கடுமையாக பேசுகிறாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு ஏறும். ஆனால் அதை அவர் செய்வாரானா மாட்டார். ஏன் மாட்டார்? பல்வேறு நெருக்கடிகள் அவர் கட்சிக்கு இருக்கிறது. வேலுமணி ஒரு பக்கம் இருக்கிறாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாரு. கட்சிக்குள்ளே இன்னும் யார் யார் எந்தெந்த திசையில் இருக்கிறாங்கன்னே தெரியாமல் அந்த கட்சி உழன்று கொண்டு இருக்கிறது. இதுதான் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் இதை சரி கட்டுவதே முதல்ல பெரிய பிரச்சனை. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் யார் முடிவு பண்ணுவாங்கன்ற டெல்லியில் முடிவு பண்ணுவாங்கன்றாரு. அப்போ இவர் எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல. பாமக உள்ளே வருது வரலன்றது ரெண்டாவது. முதல்ல நீங்கள் என்னவா இருக்கீங்க? சரி, பாமக வந்துருச்சு அப்படின்னா அதே கொங்கு மண்டலத்தில் 2021 என்ன செஞ்சீங்களோ அதை தானே திருப்பி செய்ய போகிறீங்க மற்ற பகுதி. அப்போ இதே ரிசல்ட் திரும்ப தானே வரப்போகுது. அப்போ இதிலிருந்து கூட பெறுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? போன தடவை நீங்கள் டிமினிஷ் ஆனதுக்கு காரணம் பாஜக கூட்டணி. இந்த தடவையும் அதே கூட்டணியில் தானே வர்றீங்க. புதுசாக ஒரு பார்ட்னர் கூட எஸ்டிபிஐ தமிழ்நாட்டில் எந்த சிறுபான்மையினர் கட்சியும் உங்களை ஆதரிக்காத நிலையில் உங்களை நம்பி உங்கள் கூட வந்து நின்னார் நெல்லை முபாரக். அவருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? பாஜகவோட யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் டெல்லியில் போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தீங்க, அவர் இப்போ வெளியே விட்டார். இனி அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபிஐ அறிவித்து விட்டது. அப்போது சிறுபான்மையினர் வாக்குகள் அவுட். வன்னியர் ஓட்டு இன் அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்கு அவுட்டில். அப்போ எங்கேருந்து காம்பன்சேஷன் கிடைக்குது?
ஆதிதிராவிடர் வாக்குகள் உள்ள கொண்டு வருவதற்கு இப்போ பூவை மூர்த்தி ஜெகன்மூர்த்தியை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் விசிகா கூப்பிட்டீங்க. இப்போ விசிகா அவுட்டு, அப்போ ஆதிதிராவிடர் வாக்குகள் அவுட்டு, சிறுபான்மையினர் வாக்குகள் அவுட்டு. இப்போ நீங்களே கோயில் அரசியல் பேசுனதுனால மதவாதிகளுக்கு எதிரான வாக்குகள் அவுட்டு. எதை தான் நீங்கள் பேச வச்சு வேலை பார்க்குறீங்க? பாமகவுக்கு விசிகா திமுக கூட இருக்கும் வரை அங்கே வந்து என்ட்ரி கிடையாது இல்லையா? ஸோ அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ பாமகவுக்கு இப்போ இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன். ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியில் போகணும், அல்லது விஜய் கூட போகணும். எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயோட போகுது அப்படின்றது வந்து அன்புமணியினுடைய ஈகோவுக்கு இடம் கொடுக்குமா அப்படின்றதுல பெரிய சிக்கல் இருக்கு. விஜய் எதுக்கு தலைமையை ஏற்றுக்கணும்? அவரோட தலைமையில் கூட்டணி போகணுமான்னு. ஆமாம், இன்னொன்று 2 பேருக்குமான பாஸ்ட் இருக்கு. கரெக்ட். ஒரு சினிமாவில் சிகரெட் பிடிக்கிற காட்சிக்கு அவர் இவரை படுத்தின பாடு வந்து விஜய் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போதான் வந்து விஜய் கையில் சிகரெட்டை பார்க்க முடியும். அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்குது அந்த கட்சி. அப்போது இது ஒன்று. ரெண்டாவது, 2 பேருமே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னதற்கு பிறகு ராமதாஸ் கூட இப்போ அங்கே போவார், ஆனால் அன்புமணி ராமதாஸ் அங்கே போக மாட்டார். அது ஒரு நெருக்கடி இருக்குது. பட் அன்புமணி ராமதாஸ் இப்போ அங்கேயும் போகல அப்படின்னா தனியாக முன்னாடி மாதிரி மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு ஒன்று கிளைம் பண்ணி தனியாக 23 தொகுதியில் போட்டிடுவாங்களான்னு தெரில. அந்த நோக்கம் இருக்குமான்னு தெரில. வேற வழியில் பிஜேபியோட தான் அவர் இப்போ வரைக்கும் ஒரு என்டிஏவுக்கு எதிராக எதுவும் பேசலையே, பெரியவரே பேசலையே. ராமதாஸே வந்து பாஜகவில் இருந்து ராமஜெயம் கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரே தவிர மோடி எனக்கு நண்பர் தான், அமித்ஷா எனக்கு அந்த லைனில் அவர் மாறல. ராமதாஸ் வந்து பிஜேபி கூட்டணி வேணான்னு இருக்கிறாரு, அன்புமணி தான் பிஜேபி கூட்டணியோட போலான்னு இருக்காங்கிற அந்த விஷயத்தை ஒத்துக்கிறீங்களா? என்ன டீலிங்கில் போகலாம் அப்படின்றது தான் டீலிங் தான் வேறே தவிர போகலங்கிறது கிடையாது. கோல் ஒன்று தான், உள்ளுக்குள்ளே போகணும். என்ன டீலில் உள்ளே போகிறது? பெட்டி நம்பர் 2வா பெட்டி நம்பர் 1ஆ? டீலா நோ டீலா? நான் இதை லாக் பண்ணுறேன், இல்லை நான் இதை தான் லாக் பண்ணுறேன். எனக்கு இப்போ மெயின்டெனன்ஸுக்கு இவ்வளோ இருக்குது, இல்லை எனக்கு மெயின்டெனன்ஸுக்கு இதுதான், எனக்கு இது கிடையாது அப்படின்னு அப்பாவுக்கு மகனுக்கு நடுவில் ரொம்ப பெரிய சண்டை நடக்குது. இதில் வந்து ராமதாஸினுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமை. அவர் எப்படியாவது சமாதானமாகணும்னு முயற்சி பண்ணார். மறுபடியும் வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்றாரு, கண் வலிக்குதுன்றாரு. 3 தப்பு சொல்கிறாரு. முதல் தப்பு அவரை வந்து, 3வது தப்பு அவரை அமைச்சராக்குன தலைவராக்குனது. 2வது தப்பு அவரை அமைச்சராக்குனது. 3வது தப்பை நான் சொன்னால் அசிங்கமாக போயிடும், அதனால நான் சொல்லலைன்றாரு. இது வந்து பாமக தொண்டர்களே எதிர்பார்க்காத ஒன்று. முதல்ல வந்து அன்புமணி பக்கம்தான் கை ஓங்குனது போல தெரிந்தது. ஆனால் ஆஃப்டர் ஜிகே மணி இப்போ வந்து ராமதாஸும் வந்து ஈக்குவல் ஹோல்டு வச்சிருக்கிறது போல தான் தோற்றம் இருக்கிறது. ஏன்னா ஜிகே மணி வந்து கட்சிக்கு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு சின்ன கட்சியில் இவ்வளோ விசுவாசமான ஒரு தொண்டரை வந்து நீங்கள் பார்க்க. அவர் வந்து தலைவர், 12 முறை தேர்வு செய்யப்பட்ட தலைவர், அன்அப்போஸ்டு. ராஜினாமா பண்ணுன்னா அடுத்த நாள் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இப்படி ஒரு ஆள் பாமகவுக்கு கிடைக்கவே மாட்டார், அவ்வளவு தாட்டியமாக. அதே போல் பேச்சுவார்த்தை நடத்துறது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சியில். நெகோசியேட்டர் முக்கியம். பாமகவினுடைய நெகோசியேட்டர் யாருன்னா ஜிகே மணி. திமுகவுக்கும் அவர் தான் நெகோசியேட்டர், அதிமுகவுக்கும் அவர் தான் நெகோசியேட்டர். எங்கெல்லாம் அன்புமணி நெகோசியேட்டராக போனாரோ அங்கெல்லாம் வந்து பாம் செல்ஸ் தான் விழுந்திருக்கு. அதுதான் அந்த கட்சியினுடைய ரியாலிட்டி. அப்போ ராமதாஸ் வந்து இந்த நெகோசியேட்டரை விட்டுறக்கூடாது, இந்த கிரவுண்ட் ஒர்க்கரை விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அவர் வந்து நானே எல்லாம் பண்ணிக்குவேன், எனக்கு மேலே யார் இருக்கா அந்த கட்சியிலன்ற ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்பா மகனுக்குமான சண்டை வந்து கொள்கை சண்டை இல்லை, டீலிங் சண்டை. பேக்கரியை யாருக்கு விற்கிறது, எப்படி விற்கிறது, அவ்வளவுதான் அந்த 2 பேருக்குமான சண்டை. எனிவேஸ் அதோட முடிவு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இருக்கிறது தேமுதிகவும் பிஜேபி அதிமுக கூட்டணி பக்கம் தான் போகுமா? தேமுதிக அந்த தடவை கார்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுறாங்க. நான் இடையில சன் நியூஸில் பேசும்போது கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேமுதிக நிதானமாக பேசுதா? தேமுதிகவில் சண்டை இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டா? என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த நிலைமை இருந்துச்சு. ஏன்னா பிரேமலதா வந்து அதிரடியான முடிவுகளை வந்து ப்ரெஸ் மீட்லேயே எடுக்கிறதுக்கு வந்து பெயர் போனவர். சுதீஷ் அவர் வந்து எங்கே டீலிங்க்கு போனாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் டீலிங் சேங்ஷன் ஆகுன்றது கடந்த கால உதாரணம். இப்போ இதை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கட்சி நடத்த போகிறாங்க? இதில் அவர் மகன் வேற வந்து அவருக்கு சுத்தமாக எதுவும் தெரியல. இப்போ விஜய் கட்சியில் ஒரு வேலை ஏதாவது பயிற்சி கொடுத்தாங்கன்னா இவரெல்லாம் அனுப்பி விடலாம். இவருக்கு கிரவுண்ட் பாலிடிக்ஸும் தெரில, கொள்கை பாலிடிக்ஸும் தெரில, எதுவுமே தெரியாமல் திமுகவுக்கு எதிராக நான் தான் முதல்ல அரசியலில் பேண்ட் போட ஆரம்பிச்சேன்றாரு. இதெல்லாம் வந்து யாரும் ரசிக்கவே முடியாது. இன்னொன்று, நான் வந்து உன் வீட்டு வாசலில் நிற்கணுமா அப்படின்னு ராமதாஸ் கேட்கலாம். நீங்கள் கேட்கக்கூடாது தம்பி, உங்கள் வயசு என்ன, உங்கள் அரசியல் அனுபவம் என்ன, நீங்கள் இது கேட்கலாமா? நெகோசியேட்டர்ன்றது வேற, தலைவர்ன்றது வேற, நீங்கள் 2ஆவும் இல்லை. அப்போது தேமுதிக அந்த இடம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னொடனே கூட்டணி குறித்து பேசும் பொழுது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும்னு முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னு யாருமே சொல்லலை, இன்னும் உள்ளதான் இருக்கிறாங்கன்னு தான் கருதி கொள்ளப்படுகிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் வந்து மாநாடு போடுவோம், மாநாட்டில் முடிவு செய்வோம். கட்சியை வளர்ச்சி பணிகளில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகிறாங்க, தொகுதி மேற்பார்வையாளர்கள் போடுறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அணிகளை சந்திக்கிறாங்க, அவங்க ஒரு சுற்றுப்பயணம் பிளான் பண்ணுறாங்க. இப்படி நிதானமாக கையாளுவது வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு சிக்னல். நான் அந்த பக்கமும் பேசுகிறேன் அப்படின்றது தான் அந்த சிக்னல். இன்னொரு பக்கங்கிறது எதை சொல்றீங்க? திமுக சொல்றீங்க. விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பே இல்லையா? அவங்க மேபி விஜய் பக்கம் போகலாம். ஆனால் இந்த பையனால் அங்கே நிற்க முடியுமா அப்படின்றது தெரில. அவருடைய அரசியல் அனுபவம் விஜயை விட இவர் அரசியல் சீனியர் தான். ஆனால் அதை அவர் பக்குவமாக வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்த ஒரு தாட்டியத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அம்மாவை போல வந்து ஒரு அதிரடி முடிவுகள் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவருக்கு தேவையான விஷயங்கள் இல்லை. அது என்னன்னு போக வேண்டாம். அவர் அவ்வளோ சிக்கலில் இருக்கிறாரு. அவரை சேர்த்துக்கிறதுக்கு விஜய் வந்து தயாராக இருப்பாரா அப்படின்றது வந்து பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அண்ணன் தம்பிங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் தானே மாறும். சேர்த்துக்கிறதுல பெரிய தயக்கம் காட்ட மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி சேர்த்துக்கலாம். ஆனால் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்களாங்கிறதா கேள்வி. தேமுதிகவுக்கு 2 எஃபெக்ட் இருக்கு. அதாவது ஒன்று, ஏதோ ஒரு கூட்டணியில் போய் சீட்டு வாங்குறது, இது எல்லா கட்சியும் பண்ணுறது. இன்னொன்று மல்டிப்ளேயர் எஃபெக்ட். இந்த கூட்டணிக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா இவன் வந்து வளருவான் அப்படின்ற அந்த மல்டிப்ளேயர் எஃபெக்ட். தேமுதிகவுக்கு இன்னைக்கு தேவைப்படுறது ஒரு மல்டிப்ளேயர் எஃபெக்ட் தான். அவங்க 2016 அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போகாமல் திமுக கூட்டணிக்குள் வந்திருந்தால் அது வேற, மறுபடியும் எதிர்கட்சியாக தொடர்ந்து அரசியல் சூழலே வேற மொத்தமாக மாறி இருக்கும். விஜயகாந்த் கூட இவ்வளவு டிராஜிக்கான ஒரு எண்டுக்கு போயிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா பொலிட்டிக்கலாக மோட்டிவேட்டடாக இருக்கும் பொழுது இந்த டிராஜிக் எண்ட்ஸ்லாம் ரொம்ப தள்ளி போகும். அப்போ விஜயகாந்துமே கூட நல்லா இருந்து மொத்தமாகவே மாறி இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எடுத்த தப்பா சரியான நேரத்தில் தப்பாக ஒரு முடிவெடுத்து நாசமாக போகிறதுக்கு பேர் போன கட்சி அப்படின்றது தான் அவங்க பேர். இன்னைக்கு அவங்க மல்டிப்ளேயர் எஃபெக்ட்டுக்கு அவங்கள்ட்ட ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை இப்போ வரைக்கும் கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க. அதை கரெக்டாக கீழே போட்டு டிக்ளேர் அடிக்கிறாங்களா அல்லது ஜோக்கரை கீழே போட்டு அடுத்தவனை டிக்ளேர் அடிக்க வர போகிறாங்களான்னு தெரியும். ஒன்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூட்டணியில் அப்படியே தொடர்வது, அப்படி இல்லைன்னா ஒரு பெர்செப்ஷன் ஒன்று கிரியேட் ஆகும். திமுக அலைன்ஸ் தான் ஜெயிக்க போகுதுங்க மாதிரி பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா வின்னிங் அலைன்ஸில் இருக்கிறது பெஸ்ட், சேஃப் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம். ஏன்னா பெரிதாக இல்லை கொள்கை பிடிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே. இல்லை சோசியல் மீடியாலையுமே அவங்க வந்து திமுக கூட்டணியில் தேமுதிகவா அப்படின்றதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு, ஒரு செல்வாக்கு இருக்கு. இது அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்க? திமுக முதல்ல கூப்பிட்டுறாங்களா இல்லையான்றது ரெண்டாவது. திமுகவுக்கு நோ சொல்றதுக்கு ஒன்றும் ரீசன் இருக்காது. பாமகவுக்கு சொல்ற நோ வந்து இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, பாமகவை கேன்சல் பண்றதுக்கான எல்லா அடிப்படைகளும் தேமுதிகல இருக்கு. பாமக வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்துச்சோ அதெல்லாம் தான் விஜயகாந்த் உடைச்சாரு. அதுக்கப்புறம் தான் ராமதாஸ் வந்து மன விரக்தியில தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புலாம் போறதுக்கு முக்கியமான குத்தூசி வந்து விஜயகாந்த். சொந்த ஊர்லேயே வந்து தண்ணி குடிக்க வச்சார் விஜயகாந்த். அப்போ அந்த எஃபெக்டை வந்து திருப்பி செய்ய முடியும். ஆனால் அதுக்கு அவங்க எடுக்க வேண்டிய ஸ்டாண்டை வந்து அவங்க சரியாக எடுக்கணும். அல்லது வந்து அவங்களுடைய அவங்க டிமாண்ட் என்னன்னாலும் வைக்கலாம். பணம் தான் டிமாண்டுன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஆனால் கட்சி வளரணும், தன்னோட பையனுக்கு ஒரு பெரிய கட்சியை கண்ணில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா திமுக அலையன்ஸில் பேச்சுவார்த்தை நடத்துறது நல்ல ஆப்ஷன். இன்னொன்று, பையனை மட்டும் வச்சு யோசிச்சா கூட கடந்த முறை ரொம்ப கம்மியான ஓட்டில் தான் தோத்தார் இல்லையா, நெருங்கி வந்து தோத்தாரு. இந்த வாட்டி வின்னிங் அலைன்ஸ் திமுக. போன தடவை விருதுநகர் தொகுதி, நான் விருதுநகர் தொகுதி, எனக்கு அந்த ஊர் வந்து நல்லா தெரிஞ்ச ஊர். மாணிக் தாகூருக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது. மாணிக் தாகூர் வந்து ரொம்ப நெருக்கமான நபராக மாறிட்டார் விருதுநகர் தொகுதிக்கு. அவர் வீடு திருநகர் தான். விருதுநகர்லேருந்து திருநகர் வந்து 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரம் டிஸ்டன்ஸில் அந்த தொகுதியில் எங்கேனாலும் போயிடலாம். அவரும் போயிட்டு தான் இருக்கிறாரு. விஜயகாந்த் மகன் நின்ன போது என்ன நடந்துச்சுன்னா, அவர் சண்முக பாண்டியனா யாருன்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. விஜயகாந்த் மகனுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை வந்து விஜயகாந்தின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடுக்கிறார்கள். கட்சி வேறுபாடின்றி எடுத்தார்கள். காரணம் என்னன்னா, ஒருத்தரை தோக்கடிச்சிட்டோம், அவருக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கல. அவர் ரொம்ப நம்பி நின்னார். ஏன்னா திருமங்கலம் பை எலெக்ஷன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பை எலெக்ஷன்லாம் வந்து 5-6% மேலே ஓட்டெடுத்தாங்க. அப்போ திருமங்கலத்தை வந்து அவர் நம்பினார். அவர் சொந்த ஊர், சொந்த மாவட்டம், அதனால் திருமங்கலம் எப்படியாவது கை கொடுக்கணும்னு அவர் நம்பினார். கடைசி கை கொடுக்கலன்றது வேற. அப்போ நம்ம கைவிட்டுட்டோம், இந்த தடவை நம்ம ஆளுகளுக்கு நம்ம போடணுமையா அப்படின்னு சொல்லிட்டு கிராமமாக முடிவு பண்ணி பல இடங்களில் ஓட்டு போட்டாங்க. அதில் தான் இந்த எஃபெக்ட் வந்தது. திரும்ப இதை செய்வாங்களா? ஒரு தடவை பண்ணியாச்சு, திரும்ப வந்து நிற்கக்கூடாது, அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நான் சொல்ல வந்து என்னன்னா, இந்த முறை திமுக அலைன்ஸ்ல போயிட்டா அதுதான் வின்னிங் அலைன்ஸ் என்று கருதப்படுது. அப்படி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது நடந்துருன்ற வாய்ப்பு இருக்கு. ஒரு எம்எல்ஏவாவது மறுபடியும் கண்ணில் அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அந்த அலையன்ஸ் ரெடியா இருக்கணும். ஓகே, அது நடக்கும்போது தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்துன்னா கிட்டத்தட்ட இந்த கூட்டணி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்பொழுது 2 பேர் தனிமரமாக நிற்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒன்று விஜய்,
சீமான் நம்ம தனிமரமாக நிற்கிறான்னு சொல்ல முடியாது. அவர் நான் தனிமரமாகத்தான் நிற்பேன் என்று தான் அவர் நிற்கிறார். ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அண்ணன் வந்து தனிமரம் தோப்பு ஆகும்டா அப்படின்னு நிரூபிச்சவர் அவர். அவர் இன்னும் அதே இதில் உறுதியோடு தான் இருக்கிறாரு. இந்த கடந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் கொஞ்சம் 1% ஆரம்பிச்சு 8% வரைக்கும் நெருங்கி இருக்காரு அப்படின்னா, கமல் அவர்கள் வரும்போது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய செட்பேக் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேர் 4% ஓட்டு எடுத்தாங்க. கமல் இல்லைன்னா அதில் ஒரு 2% இவருக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல அதோட ஒரு பெரிய காம்படிட்டரா விஜய் வந்திருக்கிறார். சீமானுக்கு இந்த முறை என்ன நிகழும்னு நினைக்கிறீங்க? சிதைவு ஏற்படும். அந்த கட்சிக்குள்ள வந்து அந்த கட்சியினுடைய இவ்வளவு கால தக்க வைப்பே வந்து புதுசா வர்ற எல்லா பேரையும் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே உள்ள வந்துட்டே இருப்பாங்க. 5 வருஷத்துல அவன் தெரிச்சு ஓடிடுவான். இந்த ஒரு தடவை உள்ள வர்ற பேட்ச் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால தான் இந்த 10 வருஷத்துல சீமான் வந்து வளர்வது போன்ற ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில 35 வயசுல 25 வயசுல உள்ள சேர்ந்த கோஷ்டி பூரா வந்து வெளியே போறாங்க. திரு வேல்முருகன் அவர்களுடைய கட்சியாகிய தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ இந்த ஒரு இது இருக்கு, உள்ள வந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ இப்பயே வந்து ஆல்ரெடி கட்டமைப்பு ரீதியா 2% அவுட்டு, இப்போ 8-6 ஆகுது. இப்போ விஜய் வந்து புதுசா வந்து நிற்கிறாரு. பாஜகவை பிடிக்காம சீமான் பக்கம் இருக்கிற ஒரு சிலர், பாஜகவை அண்ணன் எதிர்க்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சிலர் இந்த பக்கம் நம்பாவாங்க. திமுகவை எதிர்க்கிற சிலர், ஆமா, திமுகவை பிடிக்காத, பாஜகவை பிடிக்காத, அதிமுகவை பிடிக்காத ஒரு தனிநபர் தலைவனை அல்லது ஒரு சேவியரை எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே வந்து விஜய் வந்து நான் தான் சேவியர், வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. அந்த விரக்தியில தான் நடு ரோட்ல நின்று லாரி ஒரு முட்டிட்டு சாவு அப்படின்னு சீமான் வந்து கதர்னது. சீமான் வந்து திமுகவை பார்த்து கூட இவ்வளவு கதறினது கிடையாது. விஜய் ஓப்பனிங்கே இவ்வளவு பெரிய கதறல். காரணம் வந்து விஜய் வந்து தன்னுடைய பேஸ்ல அடிமடியில் கை வைப்பாருன்றது விஜய் சீமானுக்கு நன்றாக. ஒன்று, புதிதாக எல்லா எலெக்ஷனுக்கு வரக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் போக போறாங்க. ஆல்ரெடி இருக்கிறதையும் ஒரு பெரிய குரூப் போக போகுது. சீமானுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நாள் சீமானை லோக்கல்ல ஓட்டு பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இனி சீமானை மட்டும் நம்பி இருக்க வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தன் ஓட்டு பிரிக்கிறதுக்கு வர்றான். அதாவது எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு இன்னொருத்தன் வர்றான். உன்னை எதுக்கு நம்பணும்? அப்போ அவருடைய பிஸ்னஸுக்கும் அது வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்துது. அதாவது கட்சிக்கும் ப்ராப்ளம், பிஸ்னஸ்க்கும் ப்ராப்ளம். அந்த விரக்தியில தான் வந்து அண்ணன் லாரி தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த முறை அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன், ஒரு 8% 2% குறைஞ்சு, நம்ம இவ்வளோ தூரம் கூட குறைக்க வேணாம். ஒரு 2% 1% குறைஞ்சிட்டா கூட பெரிய வீழ்ச்சியை தான் இல்லையா? ஏன்னா அவருக்கு 1% 2% இன்க்ரீஸ் ஆகிறதா வளர்ச்சியாக கருதிட்டே இருக்கும்போது 2% குறைஞ்சா கூட பெரிய வீழ்ச்சியாக இல்லை. அந்த 8ன்றது இந்த தடவை வந்து ஒரு 6லிருந்து 10 இதுக்குள்ளே தான் ஆசிலேட் ஆக போகுது. 6ஆக குறைந்தது அப்படின்னா முடிந்தது, 10ஆக வருகிறது அப்படின்னா அடுத்த எலெக்ஷனுக்கும் மறுபடியும் தாக்கு பிடிச்சு பரவாயில்ல, கட்சியில உயிர் இருக்கு, மூச்சு வருதுடா, பாலை ஊத்திராத, இன்னும் ஒரு நாள் பாதிப்பில் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்ற அந்த கிளைமுக்கு உதவும். ஆனா அவரால் எந்த மாற்றத்தையும் தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்த முடியாது. திமுகவுக்கு ஒரு நிரந்தர நன்மை வந்து அது உருவாக்கும். திராவிட அரசியல் களத்துல அது ஒரு சிதைவு ஏற்படுத்துது. ஆனா திமுகன்ற கட்சிக்கு அது சிதைவு ஏற்படுத்துதானா? இல்லை, மாறாக திமுக எதிர்ப்பு பூரா பிரிக்கிற வேலைகளை 3 குரூப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, சீமான், விஜய். இப்படி 3ஆ வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும்போது அந்த கூட்டணி வந்து உடைய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொருத்தர் வந்தாலும் அவரும் திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிக்க போறாரே தவிர திமுக ஆதரவு ஓட்டுகள் எடுக்கிறதுக்கு யார்கிட்டையுமே வந்து கேம் பிளானே கிடையாது. அப்போ அந்த கேம் பிளான் இல்லாத வரைக்கும் திமுக வந்து 200 234 வரைக்கும் கிளைம் பண்ணுவாங்க. சூப்பர், அழகான டிஸ்கஷன். நம்ம எலெக்ஷனுக்கு நாள் இருக்குது, ரொம்ப முன்கூட்டிய டிஸ்கஷன் தான். பட் இன்னைக்கு தேதிக்கு எப்படி கள நிலவரம் இருக்குங்கிறத பொறுத்து பேசியிருக்கிறோம். அடுத்தடுத்த நேர்காணலில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.